விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு சிவகாசி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் திருச்சியில் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க மாபெரும் வெற்றிகரமான ஜனநாயகம் வெல்லும் மாநாடு நடைபெற்று முடிந்தது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் தழுவிய அளவில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மூத்த முன்னோடி நிர்வாகிகள் அனைவருடைய பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் கடைக்கோடி தொண்டன் முதற்கொண்டு உழைத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக சிறப்பிக்க செய்து ஜனநாயக சக்திகளும் சமூக நீதியை போற்றுகிற சமூக ஆர்வலர்களும் கடைக்கோடி தொண்டனும் நிதிகளை வழங்கி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக சிறப்பிக்க செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைத்து பொறுப்பாளர் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மாநாட்டு மேடையிலேயே தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்து கொண்டார். அவர் ஏதோ அன்றுதான் விடுதலை சிறுத்தைகளாய் தன்னை இணைத்து கொண்டது போன்று ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள். அவர் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு வேளச்சேரி தீர்மானம் தலைவர் எழுச்சி தமிழர்களால் நிறைவேற்றப்பட்டு ஜனநாயக சக்திகளை அறைகூவல் விடுத்து அழைப்பு விடுத்த போது பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தைகளாய் இணைத்து கொண்டார்கள். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஏதோ ஒரு தரப்பு அல்லது ஒரு சமூக மக்களுக்கான கட்சியாகவே ஊடகங்களும் சரி மற்ற அரசியல்வாதிகளும் சித்தரித்தார்கள். ஆனால் வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு கட்சியினுடைய பரிணாமம் வளர்ச்சியில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தைகளாய் ஜனநாயக சக்திகளாய் ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். அப்படி ஐக்கியப்பட்டவர்களில் ஒருவர்தான் அர்ஜு ஆதன் என்பவர். இந்த ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கிற நிறுவனத்தை நடத்தி அந்த நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு தேர்தலை அவர் சந்தித்தவர். அவர் எழுச்சி தமிழரோடு இணைந்து களமாட வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையும் தலைவர் எழுச்சி தமிழருடைய கொள்கையும் ஏற்றுக்கொண்டு அடங்க மறுத்து அத்துமீறி திமிரி எழுந்துதான் இந்த இயக்கத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்படி ஐக்கியப்படுத்தி கொண்டவரை சில அமைப்பை சார்ந்தவர்கள் சங் பரிவார் கும்பலின் கைக்கூலியாக செயல்படக்கூடிய சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அவங்க நினைச்சாலே நமக்கு சிரிப்பாக தான் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த அப்பையிலிருந்து கட்சி ஆரம்பித்து தமிழர்களுக்காக தமிழர்களுடைய நலனுக்காக என்று போலியான ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து வருகிறார்கள். இது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகிறார்கள். அப்படி இருக்கிற போது ஜனநாயக சக்திகள் இவர்கள் யார், இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள், பார்ப்பனிய சம்பரிவார் கும்பலினுடைய கைக்கூலிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஆதவ் அர்ஜுன் போன்ற ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்து தன்னை அதிலே இணைத்து கொண்டு பணியாற்ற களமாடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஏதோ புதிதாக கட்சியில் சேரும்போது அவர் பணம் கொடுத்து சேர்ந்ததாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். எழுச்சி தமிழர்கள் ஆணையிட்டால் கடைக்கோடி தொண்டன் முதற்கொண்டு கோடான கோடி அவர் பொற்கரங்களிலே சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவர் தன்னை நம்பியிருக்கக்கூடிய விளிம்புநிலை சமூகத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பாதுகாப்பான நன்மைக்காக மட்டும்தான் அவர் முடிவெடுப்பார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். ஏதோ
புதிதாக வந்தவுடன் அவருக்கு பொறுப்பை வழங்கிவிட்டார், அந்த கட்சியில் பணியாற்றி இருப்பவர்களெல்லாம் அப்படி என்று இவர் ஆதங்கப்படுறார். இது எங்களுடைய உள்கட்சி விவகாரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முன்னோடி நிர்வாகிகள், தலைவர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர்கள், அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், என்ன அங்கீகாரத்தில் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் தலைவர் அவர்களும் அவரோடு பயணிக்கிற முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களும் எங்களை போன்ற தொண்டர்களும் எங்களை போன்ற மாவட்ட நிர்வாகிகளும் அறிந்து வைத்திருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கிற முடிவானது அனைத்து ஒட்டுத்தரப்பு பொறுப்பாளருடைய முடிவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ இவர் அவர் பணத்துக்காக நாங்கள் கட்சியை இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகனுக்கு ஏன் இந்த பொச்சரிப்பு? எங்கள் இயக்கத்தில் எங்கள் கட்சியில் யார் சேர்ந்தால் என்ன, அவர்களை எப்படி வழிநடத்துவது அல்லது என்ன அங்கீகாரம் கொடுப்பது என்பதெல்லாம் எங்கள் கட்சியை சார்ந்தது, விடுதலை சிறுத்தைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ இன்னொன்று என்னென்னா, வன்னியரசனை பற்றி அவர் ரொம்ப பரிதாபப்படுறாரு. வன்னியரசனுக்காக பரிந்து பேசுகிற மாதிரி ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணுறாரு. வன்னியரசனுடைய ஆளுமை என்ன என்பது எங்களை போன்ற பொறுப்பாளர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் எத்தகைய ஆளுமை உடையவர், அவருடைய பணி இந்த விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சியிலே பங்களிப்பு எத்தகையது என்பதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கிறோம். ஏதோ இதை சொன்ன உடனே அப்படியே இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உன்னுடைய கனவு பலிக்காதது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவருடைய பணி என்ன என்பதை உணர்ந்து தான் தலைவர் அவர்கள் அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்திருக்கிறார். அவர் கட்சியினுடைய மறுசீரமைப்பு கட்டமைப்பிலே பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையோடு அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் பணியாற்றுவார். அது சம்பந்தமான கேள்வி எழுப்ப வேண்டியது அல்லது கேட்க வேண்டியதோ அல்லது அதனுடைய இதை பற்றி தலைவரிடத்தில் முறையிட வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நாங்களெல்லாம் பொறுப்புக்காகவோ அல்லது பதவிக்காகவோ இந்த இயக்கத்தில் அர்ப்பணித்தவர்கள் அல்ல, பயணிக்கிறவர்கள் அல்ல. எழுச்சி தமிழர் 1990-91 காலகட்டத்தில் வாக்கரிசியை போட்டுவிட்டு இந்த இயக்கத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்ட போது அவர் விடுத்த அறைகூவலை ஏற்று மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நாங்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுகிறோம். பொறுப்பு வேண்டுமென்றோ அல்லது பெரிய பொறுப்பு அவர் கூப்பிடும்போது எங்களை என்ன சொல்லி கூப்பிட்டார்னா, என்னோடு வருபவர்களுக்கு அரசியலில் பெரிய எம்எல்ஏ ஆயிட முடியாது, மந்திரி ஆயிட முடியாது, பணங்காசு சம்பாதிக்க முடியாது, காரில் போக முடியாது, ஏசி காரில் போக முடியாது, சிறைவாசமும் சிறை கொட்டடியும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் சம்மதப்பட்டு வாக்கரிசி போட்டு விட்டு தான் இந்த இயக்கத்தில் சேர சொல்லி எங்களை அழைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் இந்த இயக்கத்தில் பணியாற்றுகிறோம். ஆகையால் பொறுப்பு என்பது எங்களுக்கு ஒரு முக்கியத்துவமானதே அல்ல. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால், 2011-12 காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2009 காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நிலை பொறுப்பாளருடைய கட்சியினுடைய கட்டமைப்பை கலைத்து விட்டார். கலைத்து விட்டு 4 ஆண்டு காலம் எந்த பொறுப்பும் இல்லாமலே அனைவரும் பணியாற்றினோம். இந்த கட்சியில் நமக்கு பொறுப்பு இல்லை, பொறுப்பு எல்லாத்தையும் கலைச்சிட்டாரு, பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கடைக்கோடி தொண்டன் கூட, ஒரு கடைநிலை தொண்டன் கூட இந்த இயக்கத்தை விட்டு அல்லது இந்த இயக்கத்தில் எப்படி என்கிற ஒரு கேள்வியை கூட எழுப்பாமல் தலைவரிடத்தில் பணியாற்றியவர்கள் நாங்கள். இதையெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் சமூக வலைதளத்தில் ஒரு இணையதளத்தை தொடங்கிவிட்டோம் என்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டு போகலாம் என்று சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார்கள். ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்து கொண்டவர்கள், இன்னும் இவரை போன்று பல ஜனநாயக சக்திகள், சமூக நீதியை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கட்சியில் ஐக்கியப்படுவார்கள், இந்த கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு முன் வருவார்கள். இதையெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் துண்டக்கான துணியாக்கன்னு ஓட வேண்டியதான். என்னவென்று சொன்னால், இவர்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் இவர் ஒரு சமூக ஒரு சாதிக்கான கட்சி அப்படிங்கிற நிலையை தாண்டி விடுதலை சிறுத்தைகள்
அடுத்த பரிணாமத்திற்கு போகிறது அப்படிங்கிறத அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கி இவங்க போன்றவர்கள்லாம் அப்படியே ஆதங்கத்தை கொட்டுறாங்க. இன்னும் ஒரு வெளியே சொல்லிட்டார், இன்னும் சொல்ல முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூகத்திற்கான இயக்கம் அல்ல. அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் இவரை போன்று ஆதவ் அர்ஜுன் போன்று பல்வேறு தரப்பினை சேர்ந்தவர்கள் சமூக சீர்திருத்தையும் சாதி ஒழிப்பையும் ஏற்றுக்கொண்டு ஜனநாயகத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும், எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள், தலைவர் எழுச்சித்தமிழுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவதற்கு அனைத்து முன்னணி நிர்வாகிகள், கடைக்கோடி தொண்டர்கள், நாங்கள் அனைவரும் எழுச்சித்தமிழர் கரம் பற்றி பணியாற்றி வருகிறோம். அவர் இன்னைக்கு கையை நீட்டி ஒரு கிணத்துல போய் குதிங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம். ஏதோ அவர் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசி, அப்படி தான் அவரை சொல்லணும். அவர் என்ன முடிவெடுத்தாலும், எதை செய்தாலும், எதை சொன்னாலும் எங்களுடைய நலனையும் பாதுகாப்பையும் விடுதலையும் முன்னிறுத்தி தான் அந்த முடிவு இருக்குமே தவிர வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அதுக்காகவோ அப்படிங்கிற ஒரு சிறு ஐயப்பாடு கூட நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எடுக்கிற முடிவு அனைத்தும் சரியான முடிவாகத்தான் இருக்கும். அப்படி தான் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தில் பணியாற்றுகிறோம். இறுதியாக எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம், சாட்டை துரைமுருகன் போன்ற சங் பரிவார் கைக்கூலி கும்பலுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி என்பது எந்த கொம்பனாலும் யாராலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய வளர்ச்சி. எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார், விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு அரசியல் இயக்கமும் தமிழ்நாட்டிலே இயங்க முடியாது என்கின்றதை சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி இன்றைக்கு இந்திய அளவிலே இந்திய வரலாற்றின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகளை வளர்த்தெடுக்கிற வேலையை எழுச்சி தமிழர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணியில் எங்களுடைய பங்களிப்பு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல், சிறிதும் கிஞ்சுற்றுமான கேள்விக்கு இடமில்லாமல் நாங்கள் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு, சாட்டை திருமுருகன் போன்றவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்து, இன்னும் ஜனநாயக சக்திகள் இந்த இயக்கத்தில் ஐக்கியப்படுத்த வேண்டும், சமூக நீதியும் சம தர்மத்தையும் ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளில் அடங்க மறுத்து பணியாற்ற வரக்கூடிய அனைத்து சமூகத்தை சார்ந்த தோழர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்கிறோம் என்பதை கூறி, இந்த விடுதலை களம் வலைவொலி மூலமாக அனைத்து ஜனநாயக சக்திகளையும் வாழ்த்துக்களோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலை களம் வலையொலி, விளங்க வைப்போம், விலங்கறுப்போம்.